ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள். எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 எண்ட்லையும் 2024 ரிலீஸ் ஆன தமிழ் டப்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது எல்லாமே வந்து தமிழில் மற்றும் மல்டி லாங்குவேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5வது பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் சரண் இயக்கத்தில் பிக் பாஸ் தர்ஷன் நடித்து வெளிவந்த நாடு படத்தோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிராமம், ஒரு மலைவாழ் மக்களுக்கு வந்து டாக்டர் தேவைப்படுது. ஸோ அந்த ஊருக்கு வந்து நம்ம ஹீரோயின் டாக்டராக வராங்க. அண்ட் இதுதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து டாக்டர்ஸ் இல்லாமல் நிறைய பேர் வந்து சாகுறாங்க. ஹீரோவோட தங்கச்சியும் வந்து ஒரு கட் ஆஃப் பாயிண்ட்ல சாகுறாங்க. ஸோ இந்த டாக்டர் வந்து ஊரை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மக்கள் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த டாக்டர் அந்த ஊர்லேயே இருக்காங்களா இல்லை வந்து ஊரை விட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத படத்தோட பிளாட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி தான். அண்ட் கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், ரொம்ப அண்டர்ரேட்டடான மூவி. அண்ட் ஒரு சில லேக்ஸ் இருந்தாலும் வந்து படம் வந்து ஒரு ஆள் ஃபீல் குட் மூவி பார்க்க ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்குறோம், ட்ரை பண்ணுறாங்க, கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 4வது பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் லோகிவான். இது வந்து ஒரு கொரியன் ஃபிலிம், ஒரு கொரியன் ட்ராமா. இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவிலிருந்து ஒருத்தர் தப்பிச்சு பெல்ஜியமுக்கு வராரு. அண்ட் அங்கே அந்த நாட்டோட குடியுரிமையை பெறணும் அப்படிங்கிற போராடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு காசு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சர்வை பண்ணுறாரு. அப்போ அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கும் இவளுக்கும் வந்து ஒரு காதல் ஏற்படுது. இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒரு பிளாட். அண்ட் இது வந்து ஒரு சர்வைவல் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு ஃபீல் குட் மூவி. அண்ட் முக்கியமான படம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவங்க அந்த படத்தை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு, மல்டி லாங்குவேஜ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 3வது இருக்கிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தமிழ் படம். அண்ட் அசோக் செல்வன் நடிப்பில் வெளிவந்த சபாநாயகன். அண்ட் இந்த படம் வந்து உண்மையில ஒரு அண்டர்ரேட்டடான ஃபிலிம் சொல்லலாம். சூப்பரான படம், செம்ம காமெடியாக இருந்துச்சு. அண்ட் நான் பர்சனலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. இந்த படத்தோட பிளாட் என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு லவ் ஃபிலிம் தான், ஒரு பிளே பாய் லவ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து ஒருத்தனுக்கு வந்து அவரோட ஒரு கட் ஆஃப் பாயிண்ட்ல ஒரு பொண்ணை லவ் பண்றான். எந்த பொண்ணுமே வந்து அவனுக்கு கரெக்ட் ஆகாம கடைசியில அவன் ஸ்கூல் லைஃப் க்ரஷ்ஷை வந்து அவன் வந்து ஒரு கட் ஆஃப் பாயிண்ட்ல பார்த்து அந்த பொண்ணை லவ் பண்றான். ஸ்டோரி என்னமோ ஒரு நார்மல் ஸ்டோரியா இருந்தாலும் வந்து கண்டிப்பா ஒரு ஃபீல் குடான சூப்பரான ஒரு ராம்காம் மூவி. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, அந்த லவ் சீன்ஸும் சரி, எல்லாமே வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பார்க்கலாம், ட்ரை பண்றவங்க கண்டிப்பா அந்த படத்தை ஒரு ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த படம் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 2வது பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வெப் சீரிஸ், அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அனிமி. இந்த அனிமி வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம சின்ன வயசுல பார்த்திருப்போம், ஃபேவரட்டான ஒரு அனிமி. இதை வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி படமா எடுத்தாங்க. ஆனா படமா எடுக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க. அந்த ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து 2.5 மணி நேரத்துக்குள்ள வந்து காட்டணும் அப்படிங்கிறத படம் வந்து ரொம்ப லேக் ஆயிருச்சு. அந்த படம் வந்து அப்ப சரியா போல. சோ இப்போ வந்து அந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு வெப் சீரிஸா வந்து விட்டுருக்காங்க. டோட்டலா வந்து 8 எபிசோட்ஸ் இருக்கு. 8 எபிசோட்ஸ் வந்து தரமா இருக்கும். அண்ட் கண்டிப்பா வந்து மஸ்ட் வாட்ச் ஆன ஒரு வெப் சீரிஸ். அவரோட ஆரிஜின் தெரிஞ்சவங்களுக்கு, அந்த அனிமேஷன் பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப கனெக்ட் ஆகும். அண்ட் தெரியாதவங்களுக்கு கூட இந்த வெப் சீரிஸை பார்த்தா கண்டிப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதோட பிளாட் நான் சொல்லிட்டேன்னா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் போயிடும். அண்ட் டேரக்டா நீங்க வந்து இதை வந்து ஓடிடியில் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, மல்டி லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கு, முக்கியமா தமிழ்ல அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கிற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொசைட்டி ஆஃப் ஸ்னோ. இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட்டான ஃபிலிம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெயின் ஃபிலிம். அண்ட் இது வந்து ஒரு சர்வைவல் டிராமா. இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த ஒரு படம். அண்ட் இது வந்து ஒரு சர்வைவல் டிராமா. ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல வந்து ஒரு டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாம ஒரு பனி பிரதேசத்துல மாட்டிக்கிறாங்க. ஸோ சுத்தி ஸ்னோ தான். இந்த இடத்துல வந்து ஒரு ஈக்காக்கா ஒரு புண்புண்டு கூட இருக்காது. ஸோ அங்கேருந்து எப்படி சர்வைவ் ஆகி அவங்க வராங்க அப்படிங்கிறத வந்து படத்தோட ஒரு பிளாட். அண்ட் படம் வந்து உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்கும் அண்ட் ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஒரு சர்வைவல் டிராமா பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப 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 ஃபேவரட்டான ஃபிலிம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காமன் ஆடியன்ஸாக பார்த்தாலும் வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு எங்கேஜிங்காக இருக்கும். அண்ட் படம் கொஞ்சம் ஸ்லோ தான் போகும், ஆனால் ஒரு தரமான படம், மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, மல்டி லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கு, முக்கியமா தமிழ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் மெட்டாசில் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது படம் நான் விட்டு போயிருந்தேன்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து நான் அடுத்த வீடியோஸ்ல போறேன். அண்ட் அல்டன் தென் பாபாய் மக்களே.